வணக்கம். உலகத்துல எத்தனையோ மொழிகள் வந்திருக்கு போயிருக்கு. ஆனா ஒரு மொழி பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பொறந்து இன்னிக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் உயிரோட இருக்குன்னா அது எவ்ளோ பெரிய விஷயம் இல்லையா? வாங்க, அந்த மொழியோட, அதாவது நம்ம தமிழோட அந்த பிரமிப்பான கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இது ஏதோ ஒரு ஃபேண்டசி கதை மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா இது கற்பனை கிடையாது, இதுதான் நிஜம். இதுதான் நம்ம தமிழோட நிஜம். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஓலைச்சுவடியில இருந்த ஒரு மொழி இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் போன்ல நம்ம விரல் நுனியில விளையாடிட்டு இருக்கு. சரி, ஒரு மொழிக்கு எப்படி இவ்ளோ பெரிய தனித்துவம் கிடைக்குது? இதுக்கு நாம முதல்ல செம்மொழி அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். செம்மொழிங்கிறது ஒரு மொழிக்கு கிடைக்கிற ஒரு பெரிய கௌரவம், ஒரு பட்டம் மாதிரி. ஆனா அந்த பட்டத்தோட மட்டும் நிக்காம மக்கள் மத்தியில தினமும் புழக்கத்துல இருக்கிறது, அதுதான் அங்க ஹைலைட்டே. பாருங்க, இந்த ஒரு வரி போதும் தமிழோட மொத்த அருமையும் புரிஞ்சிக்க. இப்போ உதாரணத்துக்கு லத்தீன், கிரீக்கம், சமஸ்கிருதம் இதெல்லாம் கூட செம்மொழிகள் தான், மறுக்கவே முடியாது. ஆனா இன்னைக்கே அந்த மொழிகளை நாம எங்க பாக்குறோம்? பெரும்பாலும் வரலாற்று புத்தகங்கள்ல, ரிசர்ச் பேப்பர்ல, இல்லனா சில வழிபாட்டு முறைகள்ல மட்டும்தான். ஆனா தமிழ் அது அப்படி இல்லையே. கோடிக்கணக்கான மக்களோட இதயத்துல, அவங்களோட அன்றாட பேச்சுல இன்னைக்கும் உயிரோட துடிச்சிட்டு இருக்கு. அப்போ நாம இங்க புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, செம்மொழிங்கிறது அதோட பழமைக்கும் இலக்கிய வளத்துக்கும் அதோட தனித்தன்மைக்கும் கொடுக்கப்படுற ஒரு அங்கீகாரம். ஆனா நம்ம தமிழ் அந்த பட்டத்தை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா இருந்துடல. அது ஒரு ஜீவநதி மாதிரி இன்னிக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு, இயங்கிக்கிட்டே இருக்கு. ஒரு மொழி இத்தனாயிரம் வருஷம் நிலைச்சு நிக்கணும்னா அதுக்கு ரொம்ப வலுவான ஒரு கட்டமைப்பு இருக்கணும் இல்லையா? அப்படி தமிழோட அந்த அஸ்திவாரம், அதோட அடிப்படை கட்டமைப்பு என்னன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள். இத ஒரு சிங்கிள் மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ வா, போ, வீடு, மரம், இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தனி மொழி. இதுதான் ஒரு மொழியோட பேசிக் யூனிட். ரொம்ப சின்னதுதான், ஆனா இதுதான் அந்த மொழிங்கிற பெரிய கட்டிடத்தோட அஸ்திவாரமே. சரி, இப்போ அந்த செங்கற்களை ஒன்னா வச்சு ஒரு சுவர் கட்டுறோம் இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். மரம் வளர்ந்தது, இது ஒரு தொடர்மொழி. இங்க பாருங்க, மரம் வளர்ந்ததுன்னு 2 தனிமொழிகள் ஒன்னா சேர்ந்து ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்குது. இந்த எளிமையான ஆனா ரொம்ப உறுதியான அமைப்பு தான் தமிழோட மிகப்பெரிய பலங்கள்ல ஒண்ணு. நமக்கெல்லாம் குடும்பம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி மொழிகளுக்கும் குடும்பம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, தமிழ் தெற்காசியாவோட ரொம்பவே பழமையான முக்கியமான ஒரு மொழி குடும்பமான திராவிட மொழி குடும்பத்தோட தாய்மொழியா இருக்கு. இந்த திராவிட மொழி குடும்பத்தை ஒரு பெரிய மரம் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதுல தெற்கு, நடு, வடக்குன்னு 3 பெரிய கிளைகள் இருக்கு. இதுல தென் திராவிட கிளையோட ஆணிவேரா இருக்கிறது நம்ம தமிழ்தான். அதுல இருந்துதான் காலப்போக்குல கன்னடம், மலையாளம் மாதிரியான மொழிகள் புதுசா கிளைச்சு வந்திருக்கு. இங்க பாருங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இந்த மொழிகளுக்குள்ள இருக்கிற சொந்தத்தை இந்த வார்த்தைகள் எவ்வளவு அழகா நமக்கு காட்டுது பாருங்க. தமிழ்ல கண், கன்னடத்திலயும் கண். தமிழ்ல 3, கன்னடத்துல முரு. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குல்ல? இது எதை காட்டுதுன்னா, இந்த மொழிகளுக்கெல்லாம் ஒரே ஒரு தாய்மொழி, ஒரு பொதுவான மூலம் இருந்திருக்குன்னு ரொம்ப தெளிவா நமக்கு உணர்த்துது. சரி, இவ்வளவு நேரமா தமிழோட பழமைய பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் ஆதாரம் என்ன? வெறும் வாய்வழி கதைகள் மட்டும்தானா? நிச்சயமா கிடையாது. இதுக்கு பின்னாடி பல்லாயிரம் ஆண்டுகளா தொடர்ந்து வர ஒரு பிரம்மாண்டமான இலக்கிய மரபே சாட்சியா நிக்குது. வாங்க, அந்த வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்க்கலாம். அப்போ உண்மையிலேயே தமிழோட கதை எவ்வளவு பழமையானது? இந்த கேள்விக்கான பதில் நம்மளையெல்லாம் காலத்துல ரொம்ப ரொம்ப பின்னோக்கி ஒரு பயணம் கூட்டிட்டு போகுது. இப்போ நீங்க திரையில பாக்குறது ஒரு வரலாற்று பதிவு. இது தமிழோட இலக்கிய மரபோட ஆணிவேர்னு சொல்லப்படுற சங்க காலத்தை பத்தினது. முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு 3 பெரிய காலகட்டங்கள்ல தமிழ் மொழி எப்படி செதுக்கப்பட்டது, வளர்க்கப்பட்டதுங்கிறது இது சொல்லுது. ஒரு நிமிஷம், இந்த எண்களை பாருங்களே. சும்மா சொல்லல, உண்மையிலே தலை சுத்துது. முதற்சங்கம் மட்டுமே 4440 வருஷம் நடந்திருக்குன்னு இந்த பதிவுகள் சொல்லுது. 4000க்கும் மேற்பட்ட புலவர்கள். நினைச்சு பார்க்கவே முடியல. இது எவ்ளோ பெரிய ஒரு அறிவு பாரம்பரியம். தமிழோட இலக்கிய ஆழம் எவ்ளோ பெருசுன்னு இத வச்சே நாம புரிஞ்சுக்கலாம். இந்த டைம்லைன் பாருங்க, தமிழோட நீண்ட வரலாற்று ஒரு சிங்கிள் ஃப்ரேம்ல காட்டுது. இதுல நமக்கு கிடைச்ச, அதாவது தொல்பொருள் சான்றுகளோட இருக்கிற மிக பழமையான நூல் தொல்காப்பியம். அதுவே கிட்டத்தட்ட 2300 வருஷம் பழமையானது. ஆனா இந்த சங்கங்கள் பத்தின கதைகள் என்ன சொல்லுதுன்னா, அந்த தொல்காப்பியத்துக்கு முன்னாடி ஒரு நீண்ட பெரிய இலக்கிய மரபு இருந்திருக்குன்னு தான்.
தொல்காப்பியத்தை நம்ம வெறும் ஒரு பழைய இலக்கண புத்தகம்னு மட்டும் பார்க்கவே முடியாது. அது ஒரு மொழியோட டிஎன்ஏவை பாதுகாக்கிற ஒரு பெட்டகம் மாதிரி. எழுத்து, சொல், பொருள்னு எல்லாத்துக்கும் ஒரு இலக்கணத்தை வகுத்து மொழி காலப்போக்குல சிதைஞ்சு போயிடாம அடுத்தடுத்த தலைமுறைக்கு பத்திரமா கொண்டு வந்து சேர்த்திருக்கு. சரி, நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா தமிழ் எப்படி காலத்தை ஜெயிச்சு இன்னைக்கும் கம்பீரமா நிக்குதுங்கிற ஒரு முழுமையான சித்திரம் நமக்கு கிடைக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, தமிழ் இன்னிக்கும் வாழ்றதுக்கு என்ன காரணம்? அதோட செம்மொழி தரம், சங்க இலக்கியத்தோட அந்த ஆழமான வளம், தொல்காப்பியம் கொடுத்த அந்த உறுதியான இலக்கண கட்டமைப்பு. ஆனா இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான காரணம் ஒன்னு இருக்கு. அது இன்னிக்கும் இத தன் உயிரா நினைச்சு பேசுற கோடிக்கணக்கான மக்கள்தான். அதனால இது வெறும் ஒரு மொழியோட கதைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம், காலத்தோட வெள்ளத்திலிருந்து தன்னை எப்படி பாதுகாத்துக்குச்சுங்கிறதுக்கான ஒரு பாடம். உலகத்துல பல மொழிகள் அழிஞ்சிட்டு வர்ற இந்த நேரத்துல தமிழோட இந்த அசாதாரணமான பயணத்திலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன். நன்றி.